நீங்க எவ்வளவு வேணாலும் சம்பாதிங்க, ஆனா பட்ஜெட் போடலைன்னா உங்க லைஃபே வேஸ்டா போயிடும். அது எப்படி பட்ஜெட் போட்டு வாழ்றதுன்றதை நான் டீட்டெயிலாக சொல்றேன். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லைஃப் பெட்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு 27 வயசு ஆகுது, நீங்க மேரீடு, மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஹவுஸ் ஹோல்ட்ல எக்ஸ்பென்ஸுக்கு மாசம் 20,000 ரூபாய் எடுத்துக்கோங்க. இந்த 20,000 ரூபாய் தான் உங்க இபி, கிராசரி அண்ட் நீங்க வெளியே சுத்துறது எல்லாமே இந்த செலவுல தான் அடக்கும். இன்னொரு 10,000 ரூபாய் நீங்க காரோ பைக்கோ வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு இஎம்ஐ கிட்ட யூஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து காரு பைக்கு மெயின்டெனன்ஸுக்கு மாசம் ஒரு 2,000 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட டேர்ம் இன்சூரன்ஸுக்கு மாதம் 2,000 ரூபாய் எடுத்து வைங்க. தென் உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு மாதம் 2,000 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்கு மாதம் 4,000 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. தென் டூர் ஏதாவது போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒரு மாதம் 2,000 ரூபாய் எஸ்ஐபி எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் கையில் இப்போ பேலன்ஸ் 8,000 ரூபாய் இருக்கும். அது உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டுக்கு சேர்த்து வைங்க. உங்களோட மினிமம் 3 மாதம் சம்பளம் வர வரைக்கும் அதை எமர்ஜென்சி ஃபண்டாக சேர்த்து வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேபி பிளான் பண்ணீங்கன்னா அந்த பேபிக்காக நீங்கள் எஸ்ஐபி பண்ணுங்கள். அது டெலிவரி அப்பமோ இல்லை அடுத்து ஸ்கூலுக்கு போகிறப்பமோ இல்லை அவங்க ஃபியூச்சருக்கோ யூஸ் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்பராக பட்ஜெட் போட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க, உங்கள் லைஃப் ஸ்மூத்தாக போகும். அண்ட் உங்களோட இன்கம் ஏற ஏற உங்களோட லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான எஸ்ஐபிஸை நீங்கள் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜோ காலோ பண்ணுங்க. நான் உங்களுக்கு எப்படி பண்ணுன்றதை ஹெல்ப் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.